படுத்திருப்போம். இருந்தாலும் அம்மா பெட்டு வாங்கலாமா 4 பேர் ஒட்டுக்கா படுக்கிற மாதிரின்னு கேட்டுட்டே இருந்தா ரொம்ப நாளா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இருக்குதுங்க. படுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பாப்பா 2 பேத்துக்கும் செம்ம முன்னாடியே இந்த பஞ்செல்லாம் வந்து கொண்டுகிட்டு வந்து உழவு மஞ்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிறந்தது இல்லைங்களா, குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து போய் மெத்தைக்கு வந்து பார்த்துட்டு நம்ம வீட்டில் மெத்தை போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் வந்து சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க வந்து மெத்தை செஞ்சும் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கே பஞ்சை கொண்டு வாங்க, என் கண்ணு முன்னாடி போட்டு காமிங்க நான் வந்து சொல்லிங்க. என்னது இத்தனோடு மெத்தை போடுறாங்கன்னு கேட்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கான மெத்தை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெத்தை வந்து ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. குட்டி பாப்பாவை ரெடி பண்ணி கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேனுங்க. இது வந்து இந்த குழந்தைகள்லாம் படுக்க வைக்கிறதுக்காக குட்டீஸ்க்கு படுக்க வைக்கிறதுக்கு மெத்தை வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி சின்ன மெத்தை, உழவு மஞ்சு மெத்தை, அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியே சின்ன குட்டி தலைவாணி 2 வந்து செஞ்சுருக்காங்க. ஏதோ ஆர்டர் வந்து வந்திருக்கு, நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டோமாங்க்கா, உங்கள் ஊர் பக்கம் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொன்னேன். அந்த குழந்தை மெத்தை வந்து பண்ணிட்டாங்க. பண்ணினதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மெத்தை, குயின் சைஸ் மெத்தை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேனுங்க. அந்த மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே இந்த பஞ்செல்லாம் வந்து கொண்டுகிட்டு வந்து உழவு மஞ்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 500 ரூபா அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த மெத்தை வேணும்னு சொல்லிட்டீங்கனாலும் அந்த மெத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மெத்தையை வந்து நீங்கள் குவாலிட்டியை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் வந்து போட்டால் போதும். இது போல் ஷியூரிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக செய்கிறவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரிஜினலாக அப்படியே பஞ்செல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குட்டீஸ் 2 பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் வந்து போயிட்டாங்க. மெத்தை போடுறவங்க அவங்களோட பொழப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம் போய் நம்மளோட பொழப்பை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேக்கா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருந்தது. அது எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1/4 கிலோவாக பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது போல் டபுள் கவர் வந்து போட்டு தான் நான் வந்து பேக் பண்ணி அனுப்புவேன். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குங்க. மெத்தை வந்து நான் இங்கே சேவக்கா போட்டுக்கிட்டு வந்துட்டு வந்து பார்த்தோம்னா அப்புறம் மேக்ஸிமம் மெத்தை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆஹா, மெத்தையை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. மூட்டை மூட்டையாக பஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து போட்டுட்டே இருக்காங்க. அப்படியே அந்த உரைக்குள்ள ஃபுல்லாக பஞ்சையும் போட்டு விட்டு செய்கிறது இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்ஸாக போடுறாங்க. பாக்ஸாக வச்சு போட்டு கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்லா இருக்கும். அதுவும் உழவு மஞ்சு மெத்தையில் வந்து நம்ம படுத்து தூங்கும் பொழுது கழுத்து வலி, இடுப்பு வலி அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிறது சாப்பாடு செய்யலான்னு பார்த்தோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பவர் கட்டு. அதனால பார்த்தா அக்கா வாங்க உங்களோட பெட்டு ரெடி ஆகிடுச்சு, மெத்தை ரெடி ஆகிடுச்சு, வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். என்னோட சைஸ்க்கு மேலேயே வந்து இருக்குது. நான் வந்து படுத்தேன்னா என்னை விட பெருசாகவே இருக்கும் மெத்தை. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மெத்தைக்குடையே வந்து பார்த்தீங்கன்னா 3 தலைவாணி வந்து வந்துடுதுங்க. ஃப்ரீயாக வந்து வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் 2 தலைவாணி வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன். அமௌண்ட் வந்து நான் பே பண்ணிடுறேன், எனக்கு இன்னும் 2 தலைவாணி போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தலைவாணி வேணும்னாலும் கூட வாங்கிக்கலாம். ஒரு தலைவாணி 2 தலைவாணி மட்டுமே வேணும்னாலும் கூட வாங்கிக்கலாங்க. ஒரு 80% வேலைகள் வந்து முடிஞ்சுது. இன்னொரு 20% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த வேலைகள் எல்லாமே தனியாக நூல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஷினரிஸ் எதுவுமே கிடையாதுங்க, ஆள் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மெத்தை வந்து இப்போ எதுக்காக வாங்குறோன்னா சன்சிகா தான் வேணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டா. ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு வீடு வந்து இருக்குது, எங்கள் வீடு தான். அங்கே வந்து தான் இருந்தோம். அந்த வீடு வந்து ரொம்பவே சின்ன வீடு. 10க்கு 10 ஒரு பெட்ரூம், 10க்கு 10 ஒரு கிச்சன், அவ்வளோதான் இருக்கும். நடுவில் ஒரு சந்து மாதிரி நடந்து போகிறதுக்கு இருக்கும். பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த இரும்பு பெட் வந்து போட்டிருப்போம். இரும்பு பெட்டில் 2 பேர் படுத்துக்கலாம், கீழே 2 பேர் படுக்கலாம். அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் வந்து இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த இன்குபேட்டர். என் ஹஸ்பண்டுக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த மிஷின் வந்து ரொம்பவே பெருசு. அந்த மிஷினை கொண்டு வந்து கிச்சன் ஃபுல்லாக வச்சுட்டாரு. அதனால் கிச்சனில் ஒரு 2 பேர் தான் படுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் அப்போ இடமே இருந்தது. நான், ஹஸ்பண்ட், சன்சிகா 3 பேர் இருந்த வரைக்கும் 3 பேரும் ஒட்டுக்கா தான் படுத்திருப்போம். குட்டி பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து ஒரு 2 வருஷம் பால் வந்து குடிச்சிட்டு இருந்தா என்கிட்ட. அதனால அவ கூடயே நான் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. குட்டி பாப்பா கூடயே நைட் படுத்துங்கிறது எல்லாமே குட்டி பாப்பாவும் நானும் தான் படுத்துங்குவோம். சன்சி ஆசைப்பட்டு என்கிட்ட வந்து படுத்தா கூட குட்டி பாப்பா வந்து அக்கா படுக்கக்கூடாது ஊன்னு அழுவா. அதனால மேக்சிமம் நானும் பாப்பாவுமே தான் படுத்திருப்போம். சன்சியும் என் ஹஸ்பண்டுமே வந்து படுத்திருப்பாங்க. சன்சிக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை, அம்மா நம்ம 4 பேரும் ஒன்றா சேர்ந்து படுக்க முடியாதாங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பா. 4 பேரும் ஒன்றா சேர்ந்து படுக்கவே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பா.
4 பேரும் ஒன்றா சேர்ந்து படுக்கவே முடியாது. ஏன்னா மேலே 2 பேர் படுக்கணும், கீழே 2 பேர் படுக்கணும். அந்த அளவுக்கு தான் இடமே வந்து இருக்கும் எங்கள் வீட்டில். எப்படி மாற்றி படுத்தாலும் சன்சி வந்து எங்கிட்ட வந்தாலும் குட்டி பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. சன்சிக்கு அது ரொம்ப பெரிய ஆசையாகவே இருந்தது. எப்போங்கம்மா நம்ம 4 பேரும் ஒன்றா படுப்போம் அப்படின்னு. அம்மா வீட்டுக்கெல்லாம் போனால் அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அதனால் ஹஸ்பண்ட் வந்து வந்தாங்கன்னா நைட் இருந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து வந்துருவாங்க. அப்போவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடுமே வந்து வீடு கட்டாமல் அந்த பழைய வீடாக தான் இருந்தது. அதுலேயுமே அவ்வளோ வசதியாக இருக்காது 4 பேர் வந்து சேர்ந்து படுக்கிற மாதிரி. அதனால சன்சிக்கு வந்து அது பெரிய ஆசையாவே இருந்தது. அதுக்கப்புறம் வீடு கட்டி இங்க காட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்காகவே சன்சிகாவோட ஆசைக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் வந்து நல்ல பெரிய ஹாலா போடணும் அப்படின்னு 16க்கு 16 பெரிய ஹாலா போட்டோம். ஃபர்ஸ்ட்டே இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஹால்ல 4 பேரும் ஒட்டுக்கா தான் படுத்துக்கிட்டோம். சன்சி வந்து அம்மா நம்ம 4 பேரும் இப்போவாவது ஒட்டுக்கா படுக்கலாமா அப்படின்னு கேட்டா, அப்படிதான் வந்து ஒட்டுக்கா படுத்தோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒட்டுக்கா தான் ஹால்ல வந்து படுத்திருப்போம். இருந்தாலும் அம்மா பெட்டு வாங்கலாமா 4 பேர் ஒட்டுக்கா படுக்கிற மாதிரி கேட்டுட்டே இருந்தா ரொம்ப நாளா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலவு மஞ்சு வந்து மெத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சி நல்லதா பார்த்து இவங்க கிட்ட வந்து வாங்கிட்டோம். மெயினாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சன்சிக்காகத்தான். இந்த மெத்தை வந்து போட்டதுக்கப்புறம் உரை வந்து நமக்கு வந்து கொரியரில் வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த மெத்தை உரை, தலவாணி உரை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போலையே ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டாங்கங்க. சன்சியோட ஆசையும் நிறைவேறியாச்சு. நம்ம வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து வந்துருச்சு. மெத்தையும் வந்து பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குதுங்க. படுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பாப்பா 2 பேத்துக்கும் செம்ம குசி, செம்ம ஜாலி. 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மெத்தைக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே தர்றேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சுத்தமான உலவு மஞ்சு மெத்தை உங்கள் வீட்டுக்கே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் இல்லைங்களா, பவானி போய் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே தர்றேன், வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்க. இலவம் பஞ்சிலேயே ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேக் பெயின் வந்து சுத்தமாக வராதுங்களாமாங்க. இந்த மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் கூட யூஸ் பண்ணலாம். ஏசி ரூமில் யூஸ் பண்ணுற மேட்ரஸ் எல்லாம் சுருங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கவே சுருங்காது. பேக்கெட் ஃப்ரிங் ரொம்பவே நல்ல கம்பெனி குவாலிட்டியில் இருக்கிற பேக்கெட் ஃப்ரிங் தான் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணலாம். இவங்க கடை லொக்கேட் ஆகிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பவானியில் குப்பிச்சிபாளையம் அங்கே தான் வந்து கடை வச்சுருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுக்குறாங்க. இப்போ